இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? 2002ல ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன தூக்கி என்ன தாங்கி, ஏன் நாங்களா போயஸ் கடையில வீடு வாங்க கூடாதா? ஏன் நாங்களா குடில் யூஸ் பண்ண கூடாதா? ஏன் நாங்களா அரசியலுக்கு வரக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர்கள் இந்த பேசுற பேச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கடுப்பாயி செவுள்ளே வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி. யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யாரு வேணாலும் பொது வாழ்க்கையில ஈடுபடலாம். இந்த திமுக மாதிரி நாங்க 50 வருஷமா ஆட்சியில இருக்கோம், அதனால எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நீங்களாம் வரக்கூடாது சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்துற கட்சியாவும் இருக்கக்கூடாது. சீமான் மேலே ஆட்களுக்கும் இதை கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது. ஒரு விளையாட்டு பந்தயத்துல ஒரு 5 பந்தய வீரர்கள் இருக்காங்கன்னா அந்த 5 பந்தய வீரர்கள யாரு வந்து தன்னோட திறமையை வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். அரசியல் களத்துல கேள்வி கேட்கவே ஆள் கிடையாது, நாங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை ஆட்சி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க ஊழல் லஞ்சம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா துளித்து வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு குடிமகனா நம்ம செய்ய வேண்டிய கடமை. அவருடைய அரசியல் கட்சி எந்த நோக்கத்துக்காக யாருக்காக செயல்படுதுங்கிறத வச்சு அவர் பொது வழக்கில் எந்த மாதிரி செயல்படுறாங்கிறத நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம். அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்களை பார்க்கும்போது எப்படி தோணுதா வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக தோணும். அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு பொது வெளியில ஒரு மக்கள் மத்தியில் வரானா ரொம்ப கேஷுவலா உடலை அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா நடந்து வருவாரு. சினிமால கட்டுற மாரி வந்து ஓவர் பில்டப்லாம் வரமாட்டாரு. ஆனா தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமால ஒரு இயல்பான ஆக்டர் தான் இருப்பாரு. எல்லா விதமான கதையும் தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. ஆனா ஒரு ஆடியோ லான்ச்சிங் மேன் வந்துட்டா வாய் ஒரு பக்கம் கோணிக்கும். அப்புறம் வந்து ரஜினியோடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் எடுத்து விடுவாரு. நெத்தியில ஒரு பட்டை, கழுத்துல ஒரு கருங்காலி கொட்டை, ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை போட்டுக்கிட்டு ரொம்பவே ஓக்கியமானவன், நான் ரொம்ப ஆன்மீகமானவன் இந்த மாதிரி காமிச்சுப்பாரு. அவர் என்ன பண்ண ஆன்மீக மதத்தை பின்பற்றுறாங்க அவரோட பர்சனல் சாய்ஸா இருந்தாலும் பார்க்குற நமக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியுது. பத்தாவதுக்கு அவர் கொடுக்குற அட்வைஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இவரெல்லாம் அட்வைஸ் கொடுத்து அதை நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம நிலைமை வந்துடுச்சே அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமே தலையில் அடிச்சுக்கிற அளவு தான் அந்த அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அவர் பேசும்போது மட்டும் இதெல்லாம் யாரோ பேசி நம்ம கேட்ட மாதிரியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அந்த ஸ்பாட்ல அது யாரும் நமக்கு டக்குன்னு தெரியாது. அப்புறம் யோசிச்சு பார்க்கும் போது தான் இது வந்து ரஜினி அவர்கள் பேசுன மாதிரி பேசியிருக்காரு, இது விஜய் அவர்கள் பேசுன மாதிரி பேசியிருக்காரு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி தான் தனுஷோட ஸ்பீச்சும் சரி அவரோட நடவடிக்கையும் சரி அப்படிதான் இருக்கும். தனுஷோட ஸ்பீச்சுங்கிறது எனக்கு மட்டும் தான் ஓவர் பில்டப் மாதிரி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.